Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் வீடியோ தான். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மஸ்டர்ட் கலர், சாரியும் இதே மாதிரி ஃபுல் மஸ்டர்ட் கலரில் தான் இருக்கும். ஸோ செல்ஃப் ப்ளவுஸ் தான் இது. ஸோ இந்த ப்ளவுஸில் ஒரு ஆன்டி கலர் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லீவ் வந்து 7 inch நான் எடுத்திருக்கேன். இந்த 7 inchல நம்ம கீழே இருக்கிற பார்டர் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கீழேருந்து பார்டர் மட்டும் 3.5 inch கிட்ட நம்ம பார்டர் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம நார்மலாக பேசிக் ஒர்க் பார்த்திங்கன்னா 2 சரி லைன் கொடுத்துருக்கேன், ஒரு சுகர் பீட், அப்புறம் வந்து ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட் லைன் ஒன்று கொடுத்துருக்கேன், அப்புறம் செயின் ஸ்டோன் ஒரு லைன், அடுத்து ஆன்டிக் பீட் லைன், அப்புறம் வந்து ஆன்டிக் பீட் நம்பர் 2 லைன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைட் பார்டர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், 1 inchல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு எப்படி நம்ம பீட் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஒர்க் அப்படின்றது நான் ஃபிட்டிங் குந்தன் வந்து ஊடல் ஆட் பண்ணலாம், அதாவது கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் மார்க்கிங் வந்து ஒரு இன்ச் கேப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேப்பில் வந்து ஆன்டிக் பீட், சுகர் பீட், அதாவது ஆன்டி கலர் சுகர் பீடில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் கலர் அப்படின்றதுனால நம்ம நார்மல் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோவா பிரைட்டாக தெரியாது. ஸோ அதனால தான் சாரீ வந்து மஸ்டர்ட் கலர், ப்ளவுஸும் செல்ஃப் கலர் அப்படின்றதுனால ஃபுல்லாக ஆன்டி கலரில் வந்து நான் ஒர்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து சுகர் பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சுகர் பீட் நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப 2 பீடாக ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். 2 பீடு இல்லைனா ஒரு பீடாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறப்ப. இல்லை கொஞ்சம் லேசினஸ் ஆகிட்டு நீங்கள் 3 பீடு இல்லைனா 3 பீடுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ண எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஷேப்பே கொஞ்சம் கூட அந்த ஷார்ப்னஸ்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் 2 பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஒரு கேப் ஃபிட்டு நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக நிப்பாட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஆன்டி கலர் சுகர் பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் ஊடால ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேமரா நின்றுச்சு போல், நான் அதை பார்க்கவே இல்லை. ஓகே, இன்னொரு இடத்துல நான் ஒர்க் பண்ணுறப்ப அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு டியூட்டோரியல் மாதிரி நான் போடுறேன். இப்போ அடுத்து ஒரு ஹெவி பார்டர் இல்லையா, ஸோ ஹெவி பார்டர் மேலே வர்றப்ப நம்பர் 2 ஆன்டிக் பீட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அது ஃபினிஷ் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் காட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கீழே ஸ்லைட் பார்டர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ப்ரிசோ ஆன்டிக் சுகர் பீடில் வந்து ஒரு லைன், அடுத்து செயின் ஸ்டோன், அதே மாதிரி ப்ரிசோ ஆன்டிக் பீடில் ஆன்டிக் சுகர் பீடில் ஒரு சின்ன லைன், அதுக்கப்புறம் மேலே வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீடில் ஃபுல்லாக ஒரு லைன் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்பர் 2 ஆன்டிக் பீட் அப்படின்றப்ப நான் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணியும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஸோ கீழே உள்ள பார்டரில் வந்து 3 mm ஃபிட்டிங் குந்தன் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேப் எதுக்கு அப்படின்னா சர்தோசி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ கீழே டைமண்ட் ஷேப்பில் நான் சர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் நான் வீடியோ ஆன் பண்ணியிருந்தேன், பட் அது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபிட்டிங் குந்தனில் எப்படி சர்தோசி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். நார்மலாக இங்கே செயின் ஸ்டோன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து சிறுசாக மெல்லிசாக கம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே செயின் ஸ்டோன் வச்சு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு மேலே நீங்கள் ஸ்விங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கீழே பார்டரில் சர்தோசி வச்சு டைமண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீடில் அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் அரும்பு தொங்குற மாதிரி நான் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ மேலே என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து சர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அயான் நீடில் வந்து நார்மல் லோக்கல் அயான் நீடில் வந்து எடுத்திருக்கேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த நான் அயான் நீடில் எடுத்திருக்கேன். அந்த அயான் நீடில் நீங்கள் நார்மலாக சர்தோசியை ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அயான் நீடில் எவ்வளோ தூரம் நீங்கள் லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த அங்கங்கே நம்ம ஃபிட்டிங் குந்தனில் கேப் விட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் வர்றது மாதிரி கொஞ்சம் அந்த ஷேப்பை வந்து பெண்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
இங்கே சர்தோசி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப அங்கங்கே ஸ்விங் த்ரெட் வந்து பிசுறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சர்தோசியில் வந்து அந்த ஷேப் முனையில் வந்து கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே பிசுறு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த பிசுறு வர்றப்ப அந்த பிசுரோடையே இழுக்காமல் கொஞ்சம் நீடிலையும் த்ரெட்டையும் நீங்கள் ஃப்ரீ பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி இங்கேருந்து நம்ம லாஸ்ட் வரை ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி அங்கேருந்து நம்ம ரிவர்ஸில் வந்தோம் அப்படின்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது 8 ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஜிக்ஸாக் ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சர்தோசியை பொறுத்தவரை பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம இங்கே கீழே இருக்கிற ஹெவி பார்டர் வந்து ஒர்க் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து அதே மாதிரி ஒரு 3/4 இன்ச் ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸுக்கும் கீழே 3/4 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3/4 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ராண்ட் மேலே தொங்கும், ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கீழே படிகிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராண்டில் வந்து 2 ஃபிட்டிங் குந்தன் வந்து நான் ஸ்டிச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த எண்டில் வந்து நம்ம எந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்னா ரைஸ் பீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 3 mm ரைஸ் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு சைடில் கொண்டு போய் நல்லா கொண்டு போயிட்டு இந்த சைடு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரைஸ் பீட் போட்டு அதே மாதிரி ஒரு லாக், இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ரைஸ் பீட்ஸை இறக்கிட்டு இப்படி போட்டோம்னா ஒரு ஜிக்ஸாக் வைஸில் ஒரு சின்ன அரும்பு மாதிரி தெரியும். இதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா உள்ளே ஒரு குட்டி லாக் இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் நான் இதே மாதிரி கொஞ்சம் ப்ரிசர்வ் பிராண்ட் ஆன்டி கலர் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு பீடு, அதாவது இந்த ஃபிட்டிங் குந்தன் கிட்ட வர்றப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்னா இப்படி கொண்டு வந்துக்கிட்டே அந்த ஃபிட்டிங் குந்தன் ரவுண்டை வந்து சுற்றி கவர் பண்ணிடுவாங்க. இதே இது உள்ள கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிட்டிங் குந்தன் எங்கெங்கே ரவுண்டு ஃபிட்டிங் குந்தன் இருக்கோ அதை சுற்றி ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம 3 ரைஸ் பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம்னா அதுவும் நீட்டாக இருக்கும். இல்லை அங்கங்கே நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணிடலாம், இப்படியே ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னா இப்படியும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கணும். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிட்டு இங்கனுக்குள்ளே நாட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை நான் உள்ளே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி ப்ளெயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு அதே மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்ஸோட மிச்ச பாட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே ஸ்டிச் பண்ணும்போது கேமராவில் பார்க்குறப்ப எனக்கே டிசைன் என்னடா கொஞ்சம் கோணலாக போகுதோ அப்படின்னு தோணுச்சு. பட் அது டிசைன் பிரச்சனை இல்லை, கேமரா வந்து ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக தொங்குது. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்ஸ்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காட்டுறேன். கீழே ஒரு குட்டி ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் தனியாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பிளெயின் ஸ்டிச், அதாவது பிளெயின் ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே கீழே ஃபிட்டிங் குந்தனில் நான் பிளெயினாக சுகர் பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஓவரால் இதுதான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு செமி ப்ரைடல் ப்ளவுஸ், ஃபுல்லாக மஸ்டர்ட் கலரில் எடுத்துகிட்டு ப்ளவுஸும் இதே மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக ஒரு ஆன்டிக் கலரில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்
அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிகினராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மள்ட்ட கிட்டும் இருக்குது. ஸோ கிட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then take care.